தற்போது உள்ள நிலவரப்படி ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே தமிழர் என்ற பெருமையை பெற்றிருப்பவர் டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத் கமல். ஒலிம்பிக் போட்டியில் 3வது முறையாக பங்கேற்று அவர் சாதனை படைக்க உள்ளார். இந்தியாவில் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு வரவேற்பு இல்லாத காலம் அது. தனது வெற்றி மற்றும் விருதுகளால் டேபிள் டென்னிஸ் விளையாட்டை பட்டி தொட்டிகளில் பிரபலமடைய செய்த பெருமை சரத் கமலுக்கு உண்டு. காமன்வெல்த் நாயகன் சரத் கமல் 4 வயதில் டேபிள் டென்னிஸ் மட்டையை பிடிக்க தொடங்கினார். குறுகிய காலத்தில் சர்வதேச போட்டிகளில் தீவிரமாக பங்கேற்று தன்னை மெருகேற்றிக் கொண்டார். இதன் பலனாக 2004 காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை தேடித் தந்தார் சரத் கமல். 22 வயதில் நிகழ்த்திய இந்த சாதனைக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்தது. ஒவ்வொரு ஆண்டும் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டு சிறந்த வீரராக முன்னிலைப்படுத்தினால் ஜெர்மனியின் பண்டஸ்லீகா கிளப்பில் இடம் கிடைக்கும் என்ற நிபந்தனையை தாண்டி சாதனை படைத்தார் சரத் கமல். ஏதென்ஸ், பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். இவற்றில் அதிகபட்சமாக 3வது சுற்று வரை முன்னேறியிருந்தார். 2006 மற்றும் 2010 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம் மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றார். பல சர்வதேச போட்டியில் பங்கேற்ற அவர் தரவரிசையில் 33வது இடத்தை பிடித்தார். கடந்த ஆண்டு சீனாவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் ஷரத் கமலுக்கு தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதனால் 6 வாரங்கள் சக்கர நாற்காலியில் இருக்க நேர்ந்தது. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியுமா என்ற இக்கட்டான நிலையில் சரத் கமல் தள்ளப்பட்டார். ஒரு இன்ஜுரியில இருந்து வரும்போது நிறைய இன்ஜுரிஸ் இன்னும் கூடி வரும். ஏன்னா அவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆரம்பிக்கும் போது அந்த காலில் வலி இல்லாமல் வேற இந்த காலில் வரும். ஏன்னா இந்த கால் அதிகமாக யூஸ் பண்றதுனால. ஸோ அந்த மாதிரி கடந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிட்டா இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஹோப் இருக்கு, நல்லா பண்ண முடியும். ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்ற தீவிரமும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் சரத் கமலுக்கு கை கொடுத்தது. 9 மாத கால சிகிச்சை மற்றும் பயிற்சிக்கு பின்னர் ஏப்ரல் மாதம் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதி போட்டியில் ஈரான் வீரர் நௌசாத் அலமியனை வீழ்த்தி ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு சரத் கமல் தகுதி பெற்றார். ஒலிம்பிக்கில் அதிகபட்சமாக காலிறுதி வரை முன்னேற வேண்டும் என்பதே தனது இலக்கு என்கின்றார் இந்த டேபிள் டென்னிஸ் நாயகன். உலக சாம்பியன்ஷிப் போட்டியின் போது ஏற்பட்ட காயத்துக்கு பின்னர் ஷரத் கமல் 3வது முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். வெற்றி நம்பிக்கையுடன் இருக்கும் அவர் ஒலிம்பிக் போட்டியில் சாதிப்பார் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் தீபலட்சுமி.